எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரை அறையினார் எழுதிய பழமொழி 400 அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு 20 பழமொழிகள் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இது ஃபஸ்ட்டு வீடியோ கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 80 பழமொழிகளை பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? முதல் பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? உரைத்தால் உரை பெறுதல் உண்டு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், இகழ்வான் இகழப்படுவான்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான பழமொழி தான் இது. உரைத்தால் அதாவது உரைத்தல்னா என்ன? பேசுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதே நான் சொல்லுவோம்ல, அவனோட உரை எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுடா அப்படிம்போம். கரெக்டாக. அப்போ அவனோட பேச்சு நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி இதை வாசிக்கணும். உரைத்தால் அதாவது பேசினால் உரை பெறுதல் உண்டு. அதாவது நீங்கள் பேசின மாதிரியே பெறவும் செய்வீங்க. அதாவது நீங்கள் நல்லது பேசுனீங்கன்னா நல்லதை பெறுவீங்க, கெட்டதை பேசுனீங்கன்னா கெட்டதை பெறுவீங்க. அந்த அர்த்தத்தில் பொருளை வாசிங்க. இகழ்வான் இகழப்படுவான்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ தப்பாக பேசினா தப்பு தான் கிடைக்கும். அதை தான் சொல்ல வராங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? உரையார் இழித்தக்க காணிற் கண அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், நண்பரை பழித்தல் கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் எப்படி லிங்க்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உரையாருங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. உரைனா பேச்சுன்னு நான் சொன்னேன். அப்போ உரையார்னா பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா? உரைனா பேசணும், உரையார்னா பேசக்கூடாதுன்னு அர்த்தம். பேசக்கூடாது, எதை பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழித்தக்க காணீர் காணா அப்படிங்கிறார். அதாவது ஒரு இழிவான விஷயத்த உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு பண்ணிட்டான், இழிவாக கருதத்தக்க ஒரு விஷயத்த பண்ணிட்டான். அதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கனவாக நினச்சி மறந்துடணுங்கிறார். அதான் காணீர் கணான்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு கனவாக நினச்சி மறந்துடணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அதை மற்றவங்க கிட்ட போய் தப்பாக பேசக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்டை பற்றி, எனக்கு அவன் அப்படி பண்ணிட்டான் தெரியுமாடா, அப்படிலாம் பேசக்கூடாது. நண்பரை பழித்தல் கூடாது. அவன் உங்களுக்கு பண்ணுவான், ஆனால் நீங்கள் அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ உரையார் இழித்தக்க காணிற் கணா அப்படின்னா என்ன அர்த்தம்? நண்பரை பழித்தல் கூடாதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? உலகினுள் இல்லதற்கு இல்லை பெயர் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், முறையாகவே எதையும் ஆராய்ந்து செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் பேஸ் பண்ணி போயிடலாம். அதில் பாருங்கள், உலகினுள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உலகத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆராய்ச்சி பண்ணி தானே கண்டுபிடிப்போம். இதில் பொருளில் பாருங்கள், ஆராய்ந்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை லிங்க் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ உலகினுள் இல்லதற்கு இல்லை பெயர் அப்படிங்கிறது பழமொழி. அதுக்கான பொருள் என்ன? முறையாகவே எதையும் ஆராய்ந்து செய்க. அந்த ஆராய்ந்துங்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? இயற்கை மேல் காக்கை அப்படிங்கிறது பழமொழி. அதுக்கான பொருள் பாருங்கள், அளவற்ற ஆசைப்படுபவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வீட்டில் உலக்கையை வச்சு குத்துவோமா? குத்தும்போது தானியங்கள் தெறிக்கும். தெறிக்கக்கூடிய தானியங்கள் கீழேயும் கொட்டி கிடக்கும், வானத்துலேயும் அப்படியே பறந்துட்டுருக்கும். அதோட தூசி மாதிரி பறந்துட்டுருக்கும். ஸோ என்ன பண்ணுமா? காக்கா கீழே கிடக்கிற அந்த தானியங்களை சாப்பிட்லாம், ஆனால் அதை சாப்பிடாம மேலே பறக்கக்கூடிய அந்த தானியங்களை சாப்பிட முயற்சி பண்ணுமா. அதுக்காக நம்ம குத்துறோம் பார்த்தீங்களா உலக்க, அது மேலே ஏறி உட்காருமா. உட்காந்து அந்த தானியத்தை எக்கி பிடிக்க முயற்சி பண்ணும். அதை நினச்சா கீழே இருக்கிற தானியத்தையே சாப்பிட்லாம் இல்லையா? கீழே சதுரி கிடக்கிறதே சாப்பிட்லாம். அதை சாப்பிடாம உலக்கைக்கு மேலே உட்காந்து அந்த தானியத்தை பிடிக்க முயற்சி பண்ணும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், உலக்க நிரந்தரமாகவா இருக்கும்? மேலே கீழேன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம்ல. அதால் ஒழுங்காக நின்று அந்த தானியத்தை சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் ஆசைப்படலாம், காக்கா கீழே இருக்கிறதுக்கே ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனால் அது அளவற்ற ஆசைப்படுறதுனால என்ன ஆகுது? அதால் எதையுமே சாப்பிட முடியலை. ஸோ அதான் பொருளாக கொடுத்துருக்காங்க. அளவற்ற ஆசைப்படுபவர்னு சொல்லியிருக்காங்க. அந்த காக்காவோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஒரு நிலம் உட்கொதிக்கும் மாறு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பகைவனை அன்பால் வசமாக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன லிங்க்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வீட்டில் இந்த உவர் நிலம்னா என்னப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்புத்தன்மை உடைய நிலம். அதாவது இந்த வறண்ட நிலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லேண்ட்லேருந்து நான் கொஞ்சம் மண் அள்ளிட்டு வந்துட்டேன். அள்ளிட்டு அதில் நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி வீடு கட்ட போகிறேன். அதை சேராக மாற்றி வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன தான் அதில் தண்ணி ஊற்றினாலும் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டுங்கிறது மாறாது. ஒரு டைமுக்கு மேலே அது என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலர்ந்து தான் போகும். ஸோ எப்படி என்னால் உலர் நிலத்தை வீடு கட்ட முடியாதோ, அதே மாதிரி உங்களோட பயங்கரமான எதிரியாக இருப்பார். அவருக்கு அன்பு அப்படிங்கிற தண்ணியை நான் நல்லா பீச்சி அடித்து அவரை என் ஃப்ரெண்டாக மாற்றிடுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொதிப்பு என்ன தான் இருக்கும்? இருந்துகிட்டே தான் இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க, பகைவனை அன்பால் வசமாக்க முடியாதுங்கிறாங்க. ஓகேவா? அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? கோவாதார் ஈத்தகை எல்லாம் இலவுங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், கீழ் மக்களுக்கு செய்த உதவின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். உபவாதார்னா என்னன்னு சொல்கிறேன். அவங்க எதை பார்த்தும் சந்தோஷப்படவே மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணால் கூட அவங்க திருப்பி உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கேரக்டர் தான் உபவாதார்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த மாதிரி கேரக்டர்களுக்கு ஈத்ததை அப்படின்னா ஈத்தல் அப்படின்னா கொடுத்தல்னு அர்த்தம். கொடுக்குற எல்லாமே இலவுங்கிறாங்க. இலவுனா வேஸ்ட்டுன்னு அர்த்தம், வீண்னு அர்த்தம். சரிங்களா? இலவுனா இலத்தல், வீண், இந்த மாதிரி பொருள் வரும். இப்போ அப்படியே வாசிங்க. ஓவாதார் ஈத்தகை எல்லாம் இழவு. உதவாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் வேஸ்ட்டு தான் சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கான பொருள் பாருங்கள், கீழ் மக்களுக்கு செய்த உதவி. கீழ் மக்கள்னால் அவங்கள தான் சொல்ல வராரு. கீழ் மக்கள்னால் யார்? இந்த மாதிரி எந்த உதவியும் செய்யாதவங்க, எதை பார்த்து சந்தோஷப்படாதவங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், கள்ளத்தை முகத்திலேயே காணலாம்ங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ பழமொழி வாசிங்க. உள்ளம் படர்ந்ததே, அதாவது உள்ளத்தில் படரக்கூடிய விஷயம், அதாவது உள்ளத்துலேருந்து வெளிப்படக்கூடிய விஷயத்த கூறும் முகம்ங்கிறாங்க. ஸோ முகமே சொல்லிடுமா. இப்போ ஒருத்தன் வந்து நல்லா இருக்கானா இல்லை அவன் மனசு சரியில்லையா அப்படிங்கிறத முகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் இல்லையா? அதை தான் கொடுத்துருக்காங்க. உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம். அதுக்கான பொருள் பாருங்கள், கள்ளத்தை முகத்திலே காணலாம். ஸோ ஒருத்தன் பண்ணக்கூடிய கள்ளத்தனத்தை அவனோட முகத்திலே கண்டுபிடிக்கலாம்னு கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? உள்ளிருந்து அச்சாணியை தாம் கழிக்கும் மாறு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், கீழோருக்கு உபதேசிப்பது ஆபத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன லிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் புரியலை தான். இருந்தாலும் நான் வந்து பழமொழிக்கான பொருள் சொல்கிறேன். உள்ளிருந்து அச்சாணி தாம் கழிக்கும் மாறு, அதாவது வண்டிக்குள்ளேயே இருந்து வண்டி ஓடுறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த அச்சாணியை நாமளே உரி விடுற மாதிரி. அப்படி உரி விட்டால் என்ன ஆகும்? கீழே தானே விழுவோம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. உள்ளிருந்து அச்சாணி தாம் கழிக்கும் மாறுங்கிறாங்க. ஆனால் இதோட பொருள் பாருங்கள், கீழோருக்கு உபதேசிப்பது ஆபத்துங்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் இதை ஷார்ட்கட் பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வண்டியிலேருந்து அச்சாணி உரி விட்டால் என்ன ஆகும்? கீழே விழுந்து ஆபத்து ஏற்படும் இல்லையா? அப்போ அந்த கீழோர் ஆபத்து அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது பாருங்கள் பொருளில், அதை நோட் பண்ணிக்கோங்க. மேலே பழமொழியில் அச்சாணிங்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டையும் லிங்க் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? குற்றப்பால் தீண்டா விடுதல் அரிது அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், வரும் சிறப்பு தவறாது வருங்கிறாங்க. இப்போ மறுபடியும் பழமொழிக்கு வரலாம். உற்ற பால், உற்ற அப்படின்னா அந்த உற்ற துயரம் வாங்க, அப்போனா அடைந்த துயரம்னு அர்த்தம். அப்போ உற்றனா என்ன? அடைந்தன்னு அர்த்தம். அப்போ உற்ற பால்னா அடைய வேண்டிய அப்படின்னு அர்த்தம். சரி, அடைய வேண்டிய விஷயம் வந்து தீண்டாம்னா தொடாமன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? தொடாமல் விடுறது அரிதுங்கிறாங்க. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அடையணும்னா அது நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கண்டிப்பாக நடந்தே தீரும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அதான் கொடுத்துருக்காங்க. உற்றபால் தீண்டா விடுதல் அரிது. அதுக்கான பொருள்னு பார்க்கும்போது வரும் சிறப்பு தவறாது வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? உற்றபால் யாருக்கும் உரும் அப்படிங்கிறாங்க. இது சொல்லப்போனால் முந்தின பழமொழி மாதிரியே தான். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? உற்றபால்னா என்னென்னு சொன்னேன், நான் அடைய வேண்டியன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அடைய வேண்டியது யாருக்கும்னா யாருக்கானாலும் உரும் அடைந்தே தீருங்கிறாங்க. அதே தான் சொல்லப்போனால். ஒரு விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது நல்லதாக சொல்லியிருந்தாங்க, இது கெட்டதாக சொல்லியிருக்காங்க. இதோட பொருள் பாருங்கள், வர வேண்டிய துன்பம் தவறாமல் வருங்கிறாங்க. இதில் துன்பங்கிற வார்த்தை வந்துருந்துச்சு, அதில் இன்பங்கிற வார்த்தை வந்துருந்துச்சு. அப்போ இதை வச்சு லிங்க் பண்ணணும். அரிதுங்கிற ஒரு வார்த்தை அதில் இருந்துச்சு. இன்பங்கிறது அரிதாக தான் கிடைக்கும், அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உரும்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? ஸோ துன்பம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அப்போ உரிமிக்கிட்டே தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உரும்னா துன்பம், அரிதுனா இன்பம். சரியா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஊரறியா முறியோ இல் அப்படிங்கிறாங்க. இதோட பொருள் பாருங்கள், தீயவனை ஊரே அறியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் அதையும் எப்படி லிங்க் பண்ணலான்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஊர் அறியா, ஊருக்கு தெரியாது. கடைசியாக இல்லைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா? அப்போ ஊருக்கு தெரியாதவனே இல்லை, ஸோ எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல வராங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்கக்கூடிய அந்த முறியோ அப்படிங்கிற வார்த்தையை பற்றி. முறியோனா என்ன? முறினா என்னன்னு தெரியணும். முறினா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஏரியாங்களில் சுற்றும் தெரியுமா, சில கொளுத்த மாடுகள், அது பக்கத்துலேயே போனால் என்ன பண்ணுவோம், முட்டி தூக்கி வீசிடும். அப்போ அந்த மாட்டை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவாங்க. எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்லுவாங்க? ஐயோ அந்த மாட்டு பக்கத்தில் போயிடக்கூடாதுப்பா, முட்டி ஒரே தூக்கிரும்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாடுகளை எல்லாருக்குமே தெரியும் ஊருக்காரங்களுக்கு. அதே மாதிரி தீயவனை, ஒரு கெட்ட விஷயம் பண்ணுறவனை ஊரே அறியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே லிங்க் ஆகுதா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஊருண்டுருளி வழி எடுப்ப தில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், சாவை நினைத்து தர்மத்தை உடனே செய்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன். மறுபடியும் பழமொழிக்கு வாங்க. ஊர்ந்து உருளி, அதாவது ஊர்ந்து வரக்கூடிய உருளையான விஷயத்தை தான் உருளின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சக்கரம்னு எடுத்துக்கலாம். சக்கரம் வந்து ஊர்ந்து வருது, அதாவது உருண்டு வருது. ஓகேவா? அடுத்து குன்றுங்காங்க. குன்றுனா மலை, மலை மேலே இருந்து சக்கரம் உருண்டு வருது. அதோட வழியை, அதான் வழி எடுப்பதில், அதாவது வழியை தடுப்பது இல்லை. மலை மேலேருந்து ஒரு சக்கரம் உருண்டு வருதுன்னா அதோட வழியை யாராலே தடுக்க முடியுமா? தடுத்தா சக்கரம் நிற்குமா? கண்டிப்பாக நிற்காது. அது வேகமாக உருண்டு கீழே தான் வரும்.
அதே மாதிரி சாவை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக தர்மம் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பொருள். சாவை நினைத்து தர்மத்தை உடனே செய்கங்கிறாங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? ஊரார் மெற்றதாம் அமனருக்கு ஓடு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், போர் வீரரின் முனைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது ஊரார் மெற்றதாம், அதாவது ஊரார் கொடுக்கக்கூடியது தாம் அமனருக்கு ஓடு. ஊரார் மெற்றதாம்னா ஊரார் கொடுக்கக்கூடியது தான் என்னது? அமனருக்கு ஓடு. அமனர்னா யாருன்னா சமண துறவிகள். அந்த துறவிகளுக்கு ஓடுனா அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய பிச்சை பாத்திரம். அதாவது சமண துறவிகள் வந்து ரோட்டில் நடந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை கேட்க மாட்டாங்க. அவங்க வெறுமனே ரோட்டில் நடந்து போவாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களே கொண்டு வந்து சாப்பாடை போடுவாங்களாம். அதே மாதிரி போர் நடந்துட்டு இருக்கும்போது அரசர் ஒவ்வொரு வீரன்டையாக போய் பேச மாட்டார். நீ போருக்கு வாரியாலாம் கூப்பிட மாட்டார். போர் வீரன் என்ன பண்ணுவான், முன்னாடி வந்து நான் போர் பண்ணுறேன் அரசரே அப்படின்னு வருவான். அதாவது போர் வீரரின் முனைப்பை இதோட கம்பேர் பண்ணுறாங்க. சரி, இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? உலாம்பு விழா நிலத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், துன்பத்திற்கு அஞ்ச வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உலாம்பு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழினால் எய்யப்பட்ட அம்புன்னு பிரிக்கலாம். ஊழ்னா பகைன்னு அர்த்தம். பகையினால் நீங்கள் விடக்கூடிய அந்த அம்பு வந்து விழா நிலத்து, அது வந்து நிலத்துலேயே விழமாட்டுக்காம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக போய் எய்மில் குத்துது. கரெக்டாக, ஏன்னா என் நிலத்தில் விழுந்துச்சுன்னா தான் அது மிஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அது கரெக்டாக போய் குத்துது. நீங்கள் என்ன அம்பு விட்டாலும் கரெக்டாக குத்துது. அப்படிப்பட்ட அறிவுடையவங்க நீங்கள். அப்படிப்பட்ட அறிவுடையவனா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருமா? வரவே வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, துன்பத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க தானே? ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. உலாம்பு விழா நிலத்து, அதுக்கான பொருள் பாருங்கள், துன்பத்திற்கு அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிறது பொருள். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? எய்ப்பினில் வைப்பென்பது அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், அறமே சிறந்த பெருஞ்செல்வம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இது முதல் லைன் 2வது லைன் மாதிரி தான் இருக்கும். சொல்லுக்கேற்ற பொருள் மாதிரி இருக்காது. நீங்களே பாருங்களேன். எய்ப்பெனில்னா முதுமை காலத்தில்னு அர்த்தம். எய்ப்புனா முதுமைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ முதுமை காலத்தில் வைப்பென்பது, வைக்கக்கூடியது எது அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. எதுனா அப்படின்னா அதுக்கு பொருள் பாருங்கள், அறமே சிறந்த பெருஞ்செல்வம். அப்போ நீங்கள் வயசாகும் போது சேமித்து வைக்க வேண்டியது என்னது? அறத்தை சேமித்து வைங்க. அறம்னா என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள். ஒரு பொருளை உங்களோட வயசான காலத்துக்குன்னு எடுத்து வைக்காதீங்க. நீங்கள் அதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா வயசான காலத்தில் அதுவுமே உங்களுக்கு பெருஞ்செல்வமாக இருக்குன்னு சொல்கிறார். ஓகேவா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? இது புரிஞ்சிட்டில்ல? அடுத்த பழமொழி பாருங்கள், எருக்க மறைந்து யானை பாய்ச்சி விடலுங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான பழமொழி தான். அதுக்கான பொருள் பாருங்கள், தீவினை செய்தால் தப்ப முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தமே கிடையாது. நீங்களே பாருங்களேன். எருக்குனா எருக்கஞ்செடி இருக்கா, அதுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல யானை வந்துட்டுருக்கு. நான் யானையை பாஞ்சி அடக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா எருக்கஞ்செடி குட்டியோண்டு தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு நான் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணாலும் யானையோட காலை தான் பிடிப்பேன், ஒரே நசுக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன தான் ஏற்படும்? அழிவு தானே ஏற்படும். அதே மாதிரி கெட்ட விஷயம் பண்ணால் அழிவு ஏற்படும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே இல்லை. ஓரளவுக்கு சம்மந்தப்படுத்திக்க வேண்டியதான். ஓகேவா? அப்போ எருக்க மறைந்து யானை பாய்ச்சி விடல், எருக்கஞ்செடியிலேருந்து அரைச்சிருந்து யானை மேலே பாஞ்சோன்னா என்ன ஆயிடுவோம்? செத்து போயிடுவோம். அதே மாதிரி கெட்டது பண்ணாலும் செத்து போயிடுவோம். ஓகேவா? அப்போ யானை துரத்துனா தப்ப முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை தப்ப முடியாதுன்னு ஞாபகம் வச்சாலும் ஓகே தான். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? எருதிடை வைக்கோல் திணல் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ அதோட பொருள் பாருங்கள், பகை மன்னரிடை உறவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். எருதிடை, 2 எருதை கட்டி போட்டுட்டு அதுக்கு இடையில, அதான் எருதிடைன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு இடையில வைக்கோல் வைக்கிறோம். அதுக்கு இடையில வைக்கோல் வைக்கிறோம். அதை சாப்பிட்றதுக்காக நான் ஒரு பசுமாடை அனுப்புகிறேன். இப்போ அந்த 2 எருதும் என்ன பண்ணும்? அந்த பசுமாடை முட்டி தூக்கும் இல்லையா? அதே மாதிரி 2 பகை நாட்டு மன்னர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் உறவை ஏற்படுத்துறதுக்காக நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசினா எனக்கு அது நன்மை விளையுமா? விளையவே விளையாது. 2 பக்கமும் என்ன தான் கிடைக்கும்? முட்டு தான் கிடைக்கும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. எருதிடை வைக்கோல் திணல். அதே மாதிரி பகை மன்னரிடை உறவை ஏற்படுத்துகிறதும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? எருமை எரிந்தோருக்கு காய்க்கும் லோபிக்கும் மாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், இன்சொல்லின் சிறப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கும் என்ன கம்பேரிசன் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். அதாவது எருமை எரிந்தோருக்கு, எருமையை எரிகிறது அப்படின்னா வெட்டுறது, கொல்றது, இந்த மாதிரி எதாக வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எருமையவே கொன்று என்ன பண்ணிட்டான்? படையல் ரெடி பண்ணிட்டான். ஆனால் காய்க்கு காசு இல்லைன்னு கோபிச்சிட்டு இருக்கானா அப்படி சொல்லுவாங்கள்ல. எருமையவே கொண்டுட்டான். எருமையை கொல்லும்போது கோவப்பட்டிருக்கணும். ஆனால் கோவப்படாமல் அதுக்கான காய்க்கு என்கிட்ட காசு கேட்குறிய, காய்க்கெலாம் நான் காசு தர மாட்டேன் அப்படின்னு கோபிச்சிட்டு இருக்கானா. இது எப்படி இருக்குது? எருமையை கொள்ளும்போது நீ கோபிச்சிருந்தா கூட நியாயம். எருமையை கொண்டாச்சு, எல்லாம் படையெல்லாம் போட்டாச்சு.
ஆனால் அதை கூட்டு வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், காய்க்கு காசு தர மாட்டேன்னா அது எப்படி கரெக்டாக இருக்கும்? அதான் சொல்கிறாங்க, எருமை எரிந்தோருக்கு காய்க்கும் கோபிக்கும் மாறு, காய்க்கு காசு தர மாட்டேன்னு கோபிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பொருள் பாருங்கள். பெரிய எருமை மாதிரியான பெரிய விஷயத்தை நமக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க, ஆனால் நாம் அவங்களுக்கு காய் மாதிரியான சின்னதான நல்ல விஷயத்த பேச மாட்டோம். அதான் கொடுத்துருக்காங்க, இன்சொல்லின் சிறப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதா? அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? எல்லாம் போய் ஆட்டுனே வாய் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், அடைந்தவர் வறுமையை போக்க வேண்டும்ங்கிறாங்க. ஸோ இது எப்படி லிங்க் பண்ணுன்னு சொல்கிறேன். எல்லாம் பொய், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றே ஒன்றை தவிர்த்து, அது என்னென்னா ஆட்டுனே வாய் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து மீறி எல்லாமே பொய்யுங்கிறாங்க. ஆட்டுனே வாய்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா இதை 3ஆக பிரிக்கலாம். ஆட்டு அப்படின்னா படைக்கிறது, உருவாக்குறதுன்னு அர்த்தம். ஊனே அப்படின்னா, ஊன்னா உணவு, உணேனா உணவே அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போது உணவை படைக்கிறது, எதுக்கு படைக்கிறது? வாய்க்கு படைக்கிறது. அதான் கொடுத்துருக்காங்க, ஆட்டு உணே வாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆட்டுனே வாய்னு அர்த்தம் வாய்க்கு உணவை படைக்கிறது மட்டும்தான் உண்மையானது, மற்ற எல்லாமே பொய்யுங்கிறாங்க. ஸோ அப்படியே பொருளுக்கு வாங்க. அடைந்தவர் வறுமையை போக்க வேண்டும் அப்படிங்கிறது பொருள். ஸோ வறுமையை போக்கணும்னு என்ன பண்ணணும்? ஆஸ் யூஸ்வல் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? சாப்பாடு கொடுத்தாலே அவங்களோட வறுமை போயிடும் தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? எழுப்புவோமோ துஞ்சி புலியை துயில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட பொருள் பாருங்கள், அரசனுக்கு கோபம் வரும் செயல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். எழுப்புவோமோ துஞ்சி, அப்போ எழுப்புவோமோ நான் எழுப்புவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பயந்து எழுப்புவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வந்திருக்கு. அதான் எழுப்புவோமோ துஞ்சிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், புலியை துயில், நல்லா தூங்கிட்டு இருக்க புலியை போயிட்டு யாராவது எழுப்புவாங்களா? ஏன்னா எழுப்புனா என்ன ஆகும்? அவங்க நிலைமை கவலைக்கிடமாகும். ஸோ அதே மாதிரி அரசனும் அமைதியாக இருப்பார். அரசருக்கு கோபம் வரக்கூடிய செயலை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. புலி மாதிரி அரசனும் முதல்ல அமைதியாக தான் இருப்பார். நீங்கள் புலி எழுப்புற மாதிரி அரசனோட கோபத்தை எழுப்புனீங்கன்னா என்ன ஆகும்? கவலைக்கிடமாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.